திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. 40 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் தான் சேகரித்து வைத்திருந்த 4000 புத்தகங்களை பள்ளியின் நூலகத்திற்கு அன்பளிப்பாக வழங்கிச் சென்றார். அவர் ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் 3 கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடித்து வந்துள்ளார். 1, டியூஷன் எடுத்து காசு சம்பாதிக்க கூடாது. 2வது, தன்னால் முடிந்த அளவு வசதியில்லாத மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. 3வது, வகுப்பறையில் மாணவர்களுக்கு தான் படித்த புத்தகங்களை அறிமுகம் செய்து வைப்பது. இந்த 3ஐயும் பணிக்காலத்தின் இறுதி நாள் வரை கடைபிடித்தார். மாணவர்களை ஒருமுறை கூட அவர் அடித்ததே இல்லை. அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தனக்கு கற்றுத்தந்தவர் திரு A.S. மகரன்கோ அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தி ரோட் டு லைஃப் என்ற புத்தகத்தை படித்தேன். அதுதான் எனது வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்கிறார் அந்த ஆசிரியர். புத்தகங்களால் என்ன செய்துவிட முடியும் என அறியாமையில் பலர் கேலி பேசுகிறார்கள். ஆனால் எத்தனையோ மனிதர்களுக்கு அவர்களின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக புத்தகங்களே இருந்திருக்கின்றன என்பதே உண்மை. திரு எஸ் மகரன்கோ எனப்படும் ஆண்டன் செமினோவிச் மகரன்கோ ரஷ்யாவின் மிகச்சிறந்த கல்வியாளர், புதிய கல்வி முறையை உருவாக்கிய சிந்தனையாளர், அனாதை சிறார்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு கல்வி புகட்டியவர். கார்கி காலனி என்ற இவரது கல்வியகம் ரஷ்யாவின் முன்மாதிரி கல்வி நிறுவனமாக கருதப்பட்டது. பாடம் நடத்தி மாணவனை மதிப்பெண் பெற வைப்பதுடன் தனது வேலை முடிந்துவிட்டதாக ஓர் ஆசிரியர் நினைக்கக்கூடாது. ஆசிரியர்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறார்களோ அந்த அளவு அவர்கள் சிறப்பாக கற்றுத்தருவார்கள். ஆகவே ஆசிரியர்கள் நிறைய படிக்க வேண்டும், தங்களுக்குள் கூடி விவாதிக்க வேண்டும், ஆசிரியர்கள் முன்மாதிரி மனிதர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களே சிறந்த ஆசிரியர்கள் என்கிறார் திரு மகரன்கோ அவர்கள். இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.